கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யுமா? முடிவிலே அது விளங்கும். அப்ப அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாயிருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமாயிருக்கலாம். அது எதுவாயிருந்தாலும் அது முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அந்த தரிசனம் என்ன செய்யாது? பொய் சொல்லாது. நிச்சயமாய் அந்த தரிசனம் நிறைவேறியே தீரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ ஒருவேளை அந்த காட்ஸ் டைமிங் வர்ற வரைக்கும் அதுல ஒரு தாமதம் இருக்கலாம், ஆனாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது தாமதிக்காத அவருடைய டைம்ல, பர்ஃபெக்ட் டைம்ல அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவன் என்னிடத்துல பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள்ல ஒன்று, உன்னை அநேகருக்கு ஆறுதலாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமாய் தேவன் பல தேவ மனிதர்கள் மூலமா என்னோடு கூட இடைப்பட்டார். ஆனா என்னால் அதை நம்பவே முடியாது. ஏன்னா எனக்கே வேதத்தை பற்றி ஒன்றும் பெரிய அறிவு கிடையாது, எனக்கு பேச தெரியாது. 2 பேர்கிட்ட சேர்ந்து பேசணும்னா கூட என்னால் பேச முடியாது. ஆனா அந்த தரிசனம் ஒன்றுமில்லாம, எனக்கு இந்த சூழ்நிலைகளை குறித்த எந்த அறிவும் இல்லாதப்போ தேவன் அந்த தரிசனத்தை என் மேல வைத்தார். ஆனா இன்றைக்கு பல வருஷங்கள் கடந்த பிறகு அந்த காரியங்கள் நிறைவேறி இன்றைக்கு எத்தனையோ பேர் நான் வசனத்தை சொல்லும் போதும் தேவன் அவர்களை கொண்டு என்னிடத்துல பேசுகிற வார்த்தை, எங்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலா இருந்தது, இந்த வார்த்தை எங்களை விடுவித்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, அதை எவ்வளவு தூரம் அவர் தரிசனத்திற்கு, அவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஏன் இவ்வளவு தாமதம்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் அளவும். சங்கீதம் 105 நம்ம பார்க்கிறோம், 105:20 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம ஹார்ட்டை என்ன செய்வார்? அவர் டீல் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த காலத்திற்கோ இப்போ ஒருவேளை நீங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த காலகட்டத்தை நோக்கி நீங்க பிரயாணித்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அப்போ இருந்த உங்க மன நிலைமைக்கும் இப்போ தேவன் எவ்வளவு தூரம் உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், உங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா, அது நிச்சயம் அற்புதமாகத்தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு அது தாமதமாகுது, ஏன் நிறைவேறல, இதுல என்ன நான் குறைவா இருக்கேன், அப்படி என்னெல்லாமோ நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சா நடந்துருமா, அதை செஞ்சா நடந்துருமா அப்படிலாம் சொல்லலாம். இல்ல, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிக்காது. ஒருவேளை அது தாமதிக்குது, அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறோம். இது யோசேப்பு வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அங்கே யோசேப்புக்கு வாலிப வயதில் அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது அங்கே யாராலையும் அதை நம்ப முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தகப்பன் மாத்திரம் அதை தன் மனதில் வைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா 13 வருடங்கள் அங்கே யோசேப்புக்கு அங்க புடமிடுதல் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அதற்கு முன்பாக ஒரு சிறு பிள்ளைத்தனமாக அவன் பார்த்த தரிசனத்துல என்னைய வணங்குறீங்க நீங்க அப்படின்லாம் சொல்லி அப்படி இருந்திருந்த அந்த யோசேப்பு தான் பின்னாட்கள்ல தன்னை குழியில போட்ட சகோதரர்களை கூட, அந்த கசப்பை கூட மறந்து மன்னிக்க கூடிய இருதய பக்குவத்தை அங்கே யோசேப்புக்கு கொடுத்தார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தாமதங்கள் ஆகி கொண்டு இருக்கலாம், நம்ம வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், ஆனா அது நிச்சயமா நிறைவேறும். இந்த நிறைவேறுகிற காலத்துல நம்ம ஹார்ட்ல தேவன் நம்மை டீல் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மை எவ்வளவு தூரம் அவருடைய சாயலாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்
வருவதற்கு முன்பதாக நம்மை மாற்ற முடியுமோ அந்த இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதை இந்த காரியத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால தான் புலம்பல் 3:25-26 பார்க்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்போ வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் 15வது அதிகாரத்துல. அங்க 21வது அதிகாரத்துல அங்கே ஈசாக்கு பிறக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க தேவனுக்கு ஹெல்ப் பண்ணுகிறதா நினைச்சு அங்க ஆகார திருமணம் முடித்து இஸ்மவேல் எல்லாம் பிறக்கிறத பார்க்கிறோம். ஆனா தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம், அவருடைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவருக்கு எந்த ஹெல்ப்பும் நம்ம செய்ய வேண்டாம், அவர் அதை செய்து முடிப்பார். எப்படி 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கை அவரால் கொடுக்க முடிந்ததோ, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும், நம்ம வாழ்க்கையில நிச்சயம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். அதைத்தான் ஏசாயா 55:10-11 பார்க்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ இன்னைக்கு மழை வானத்திலிருந்து அங்க வருது, பெய்யுதுன்னா அங்கே அது என்ன செய்யாது, வெறுமையா பூமியில இருந்து அது திரும்பி போகாது. அங்க என்ன செய்து, புசிக்கிறவனுக்கு அங்க ஆகாரத்தை கொடுக்குது, விதைக்கிறவனுக்கு அங்கே விதைய கொடுக்குதாம். அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தை அப்படித்தான் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்குமானால், ஒரு தரிசனம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்குமானால் அந்த தரிசனம் நிறைவேறாம, அந்த வார்த்தை நிறைவேறாம அந்த வார்த்தை அவரிடத்துல கடந்து செல்லாது. அந்த வார்த்தையே அந்த காரியங்களை ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற காலத்திற்குள்ள நீங்க வந்திருக்கீங்கிறத அறிந்து நீங்க அவரை துதித்து அவரை மேன்மையாய் பார்த்து அவரை பெரிதாய் பார்த்தால் போதும், அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தின்படி குறித்த காலத்து தரிசனத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அது முடிவிலே விளங்கும், அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது என்று சொன்ன தகப்பன், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இனி தாமதம் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னபடி ஆண்டவரே, your appointed time has come அப்படின்னு ஆண்டவரே இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட இடைப்படுகிற அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் காண செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.